லடாக்கில் வன்முறையாக மாறிய போராட்டம் அமைதியை கொண்டு வர லேயில் ஊரடங்கு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். யூனியன் பிரதேசமாக உள்ள லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி தொடர்ச்சியாக அங்கு போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாஜக அலுவலகம், காவல்துறை வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்த நிலையில் ஒரு பதற்றமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து வருது. தற்போதைய நிலை என்ன? விக்னேஷ், அதாவது லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து, அதே போல அரசியலமைப்பின் 6வது அட்டவணையை வழங்க வேண்டும் என கடந்த 15 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் வந்துட்டு அந்த கல்வியாளர் சோசன் வாசுங்கி ஒருத்தர் ஈடுபட்டிருந்தார். இந்த போராட்டம் தான் தற்போது அந்த வன்முறையாக மாறி இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டிருந்ததோ, ஆனால் அந்த போராட்டமே தற்போது இந்த பெரிய வன்முறைக்கு ஒரு தொடக்கமாக அமைந்து விட்டதன் காரணமாக அவர் ஏற்கனவே தன்னுடைய அந்த போராட்டத்தை கைவிட்டிருந்தார். ஆனால் மற்ற அந்த பகுதிகளில் இந்த போராட்டம் குறிப்பாக இந்த லே பகுதியில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில பதட்டமான ஒரு சூழல் நிலவுகிறது. இதன் அடிப்படையிலே லடாக் தலைநகர் லேயில் அந்த 5க்கும் மேற்பட்டவர்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது அமைதியை சீர்குலைக்கும் விதத்தில் நடைபெறும் அந்த பேரணிகள், அதே போல ஊர்வலங்கள் மற்றும் அறிக்கைகளுக்கு தற்போது அந்த மாவட்ட நிர்வாகமானது தடையை விதித்திருக்கின்றார்கள். லே நகரில் இந்த போராட்டம் தொடர்பாக இந்த வன்முறையும் நடைபெறக்கூடாது. ஏற்கனவே கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில அந்த போராட்டம் வன்முறையாக வெடித்து தற்போது பதற்றமான ஒரு சூழல் நிலவும் நிலையில் இது போன்ற பல்வேறு அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காவல்துறையினருடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான அந்த பேரணிகளோ அது ஊர்வலங்களோ நடத்தக்கூடாது. அதே போல அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வகையில் பேசுவதோ, அதே போல அறிக்கைகள் விழுவதோ, சமூக வலைதளங்களில் இது போன்ற பல்வேறு அந்த கருத்துக்களை பகிர்வக்கூடாது என காவல்துறை கடுமையான ஒரு எச்சரிக்கை தற்போது விடுத்திருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த வன்முறை வெடித்ததன் அடிப்படையில் அது தற்போது அங்கு லே பகுதியில் முழுமையாக ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு.